நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் புதிதாக மாற்றம் என்கின்ற அறக்கட்டளையை துவங்கியிருக்காரு. இதுல நடிகர் எஸ்.ஜே. சூர்யா, அறந்தாங்கி நிஷா, செஃப் வினோத் ஆகியோர் இணைந்திருக்காங்க. இதற்கான பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. மாஸ்டர் ஜிட் என்னன்னா, ஒரு இப்போ அவருக்கு இருக்கிற வசதிக்கும் அவருக்கு இருக்க கஷ்டப்பட்டு மேலே வந்தவர். ஒரு தாயோட அரவணைப்பில், ஒரு தாயோட வளர்ப்பில் ஒரு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு சிக்குபுக்கு ரயிலே பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் குரூப் டான்ஸராக இருந்து அங்கேருந்து இன்றைக்கி வந்து மாஸ்டர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய இதுகள், தாயினுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்தால் தான் எல்லாருடைய அன்பையும் நம்ம வந்து பெற முடியும். அந்த அன்பை பெற்றுக்கிட்டு அவர் வந்து நான் மட்டும் சந்தோஷமாக இருந்துடணும் அப்படின்னு அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு சேவை செய்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. உண்மையாகவே மாஸ்டர்ஜி ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஜி, ரியலி நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு உணர்வு வரும், சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு. எத்தனை நாள் பண்ண முடியும் உன்னால்? அதுதான் அது வந்து ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உறுதியான ஒரு எண்ணமும் இருந்தால் மட்டும்தான் அது இத்தனை வருஷங்கள் பண்ண முடியும். பாருங்கள், இவர் சொல்லிட்டு இப்போ நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். 20-25 வருஷமாக கிட்டத்தட்ட பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு மனுஷன். எத்தனை குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டிருக்கேன், என்ன மாஸ்டர்ஜி அதாவது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு கருணையும் ஒரு அன்பும் இருக்குன்னு சொல்லும்போது தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் அதுக்கு அவங்க அம்மா எப்படி அவரை வந்து அந்த நேரத்தில் கேர் எடுத்துக்கிட்டாங்க, எப்படி அந்த பிள்ளையை வந்து கஷ்டம் இல்லாமல் பார்த்து கொண்டு வந்து வளர்த்து விட்டுருக்காங்கன்னா அந்த எண்ணம் எனக்கு குடிக்கப்பட்ட அந்த அன்பு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அவரோட எண்ணம் இருக்கு இல்லையா. நான் வியந்து பார்த்துருக்கேங்க. சில வார்த்தைகளை நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஹி இஸ் அ வெரி லெஜெண்டரி கேரக்டருங்க சார். சீரியஸாக சொல்கிறேன் சார். உண்மையாகவே நான்லாம் லேஸில் வந்து ரொம்ப ஒருத்தரெல்லாம் ரொம்ப ஜெல்லாக மாட்டேன். அந்த படத்தோடு முடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். நாங்கள் அப்படி போயிடுவோம். அப்படியே அதுக்கப்புறம் அப்பப்போ பேசுவோம் கொள்வோம். ஆனால் ஒரு ஆத்மார்த்தமாக இன்னும் எனக்கு ஒரு நண்பனாக நான் வந்து இந்த படம் முடிஞ்சாலும் நான் அவரோட நான் பயணிக்கிறேன்றது வந்து அவருடைய நல்ல மனசுக்கு மட்டுமே ஒழிய வேறு எதுக்குமே கிடையாது. ஒரு வாழ்க்கையை சொல்லுவார், அவர் வாழ்க்கையை சொல்லுவார், எப்படி வாழணும்னு சொல்லுவார். நான் ஜீர்தாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே மாலையில் ஷூட்டிங் இருக்கும். அன்றைக்கி பொங்கல் வருது, அந்த ஷூட்டிங் அப்போ ஒரு பொங்கல் வருது. அந்த பொங்கலுக்கு இவர் வந்து 15-20 நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த வந்து ஆதிவாசிகள் நடிக்கிறாங்க அந்த 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 இடங்களில். அந்த ஆதிவாசிகளை வாழக்கூடிய அவங்களே கூப்பிட்டு வந்து டைரக்டர் கார்த்தி சுப்ராஜ் சார் நடிக்க வச்சார். ரொம்ப ரொம்ப ரியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அவங்க எத்தனை வயதான அம்மாக்கள், எத்தனை பெண்கள் எல்லோரும் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, குழந்தைகள் எல்லாருக்கும் அவர் வந்து ட்ரெஸ் வாங்கி அதுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதாவது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு வேற ஒரு எண்ணங்களோ இல்லாமல் தான் இன்னொருக்கு உதவி செய்யணும், அது மற்றவங்க ஏழையின் சிறைப்பில் இறைவனை பார் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்குன்றதை நான் வந்து நிறையா பார்த்து மிரண்டிருக்கேன், வியந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு விஷயம் நீ ஹெல்ப் பண்ணுறன்னா, இப்போ அவர் வந்து ஒரு சேரிட்டி வச்சு அதில் காசு எடுத்துக்கிட்டு அவர் உண்மையாக பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் அப்படி பண்ணால் கூட ஒரு சில யாராவது அவதூறாக பேசிடுவாங்களோ, அந்த எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது தப்பாக சில பேர் பயிற்சி பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு நல்ல பயணத்தை கெடுத்துடக்கூடாது அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியாக இருப்பார். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நீ நல்லது பண்ணுமா உன் கையாலேயே நீ பண்ணு. இப்போ வந்து நீங்கள் இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீ அப்படியே போய் கஷ்டப்படுற ஒருத்தவங்க வந்து இங்கே மனு போடுறாங்க. இவர் நடுவில் ஒரு ஊடகமாக இருந்து இவர் பண்ணுற சேவையை நிறையா பண்ணுறாரு. பட் ஒரு தனி மனிதனாக ஒருத்தர் பண்ணுறதை விட ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒருத்தங்க பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய ஸ்ப்ரெட் இருக்கும், எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத
ஒரு இந்த பிளானே நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். இந்த முயற்சியவே நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். இவர் என்ன பண்ணுறார், வாங்கி என் அக்கௌண்ட்டில் விடு, நான் கொண்டே செய்கிறேன். அப்படி செய்யலை, நான் என் அக்கௌண்ட்லேருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, இவருங்க கஷ்டப்படுறாங்க, நீ செய்யணும்னு நினைக்கிற இவங்களுக்கு செய். அப்படி நேருக்கு நேராக கை கட்டுறாங்க.